சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விடயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், நிறைய சகோதரிகள் சொல்கிற விஷயம், ஆனால் தமிழ் கடைகளில் அளவுக்கு அதிகமான விலையில் பொருட்கள் விற்கப்படுகின்றன. இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கொமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு சில மெசேஜ்லேயும் போட்டிருந்தீங்க. உண்மையில் இது சம்மந்தமாக வீடியோ போடுகின்ற பொழுது எங்களுடைய தமிழ் கடை வச்சுக்கிற சகோதரிகள், அதாவது அநியாய விலை வைக்கிற சகோதரிகள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் பாய்ந்து விடுறேன். இன்ன காரணங்களுக்காக இந்த கடைகளில் இந்த விலைகள் பொருட்கள் விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது வேறு காரணங்கள் இருந்தால் கீழே கொமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் தோழன் ராதன். தமிழ் கடைகளில் அளவுக்கு அதிகமான விலையில் பொருட்கள் விற்கப்படுகிறது. அண்மையில் யாரோ ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார், கெப்பிச்சினோ ₹10.50 தமிழ் கடையில் விற்கப்படுகிறது, ரெட்புல் ₹4.50 விற்கப்படுகிறது அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் நான் காணக்கூடிய இருக்கிறது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விலை பொருளினுடைய விலை அளவுக்கு அதிகமாக விற்கப்படுது. ரெட்புல் ₹10 விற்ற ரெட்புல் ₹4.50 எனக்கு விளங்கல. அதே அந்த விலையில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கெப்பிச்சினோ 50 சென்டிமெண்ட் நினைக்கிறேன், 50-75 சென்டிமெண்ட் சில கடைகளில். நான் ₹2.50 டூ மச் விலை. எனக்கு இது ஏன் அப்படி விற்கிறார்கள் அப்படின்றது உண்மையும் எனக்கு இன்றைக்கும் விளங்கலை. ஆனால் அப்படி விற்கிற காசு தங்குமா அப்படின்றது எனக்கு தெரியலை. சரி, இந்த கடைகள் அப்படின்ற பொழுது ஏன் இந்த விலைகள் எங்கள் தமிழ் கடைகளில் இந்த பெரிய ஒரு விலையில் வருகிறது அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த கடைகளை திறக்கின்ற தமிழ் சகோதரர்கள் ஒன்று இந்த வட்டிக்கு காசு வாங்கி திறப்பாங்க, இல்லை வட்டி கொடுப்பவங்க கடை திறப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த சிங்கிள் பேமெண்ட் சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றி உழைச்சி காசு சேர்த்து வங்கியில் வச்சுக்கொண்டு அந்த காசை கொண்டே முதலாக்குவதற்கு திறப்பாங்க. இல்லது முதலாளியே கூடாதவன் என்று சொல்லி வழக்கு தாக்கல் செஞ்சு அதுலேருந்து வர்ற காசில் வர்றவங்க திறப்பாங்க. இல்லை சில சகோதரர்கள் சோமாஸ் எடுத்துக்கொண்டு சோமாஸில் போலியம்புருவாவில் போய் கேட்பாங்க, எங்களுக்கு ஓகே எங்களுக்கு இந்த சோமாஸ் காசை கணக்கு முடிச்சு தாங்கன்னு சொன்னால் போலியம்புருவா நினைக்கிறேன் 90% 95% கணக்கு முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறேன். அந்த காசை வாங்கி வட்டி காசு வாங்கி திறப்பாங்க. இதை மாதிரி இப்படி நிறைய ஒவ்வொரு அது மாதிரில அந்த முந்தி நிறைய பேர் நீண்ட காலமாக கடைகள் வச்சிருக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் இருக்குது. இப்படி தான் இந்த எங்களுடைய தமிழ் கடைகள் இருக்கிறது. இதில் நிறைய சகோதரர்கள் இப்போ அநேகமாக கடை திறக்கிறவர்கள் வட்டிக்கு காசு வாங்குறது, 4 வட்டி 2 வட்டி மீட்டர் வட்டி, அதுக்கு சொல்லி வேலையில் இப்படி வட்டிக்கு காசு வாங்கி கடை திறக்கின்ற சகோதரர்கள் கூட நிறைய இருக்கிறார்கள். ஸோ இப்போ எப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இந்த கடைகளில் பொருட்களுடைய விலைகள் அளவுக்கு அதிகமாக விற்கப்படுது அப்படின்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அநேகமான அந்த நைட் கடைகளில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் விலை கூட தான் விற்பாங்க. நைட் கடைகளில் ரெட்புல் விலை கூட. நான் நைட்டுகளில் வேலைகளை நேரங்களில் நிற்கிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்புல் வேணும்னு சொன்னால் ₹3.50. அந்த தண்ணி கிறிஸ்டலின் தண்ணி சின்ன போத்தில் ₹1.50 ₹10 கூட நாம் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். 50 சென்ட் விற்கிற தண்ணி போத்தல் ₹2 பண்ணி குடிச்சிருக்கிறோம். வேறு வழியில் தண்ணி போத்தல் எடுத்து போட்டு ₹2.50 ஒன்றுமே இல்லை, பே பண்ணிட்டு தான் முடியல வரணும். அப்போ அப்படி விற்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்கஹால் பார்த்தீங்கன்னா சில கடைகளில் நார்மலாக அல்கஹாலுக்கு நார்மலாக விலை கூட தான் விற்பாங்க. ஏன்னு சொன்னால் அல்கஹாலுக்கு 2 டேக்ஸ் வரும். ஒன்று செக்யூரிட்டி சோஷியல் டேக்ஸ் உண்டு, ரெண்டாவது நார்மல் டேக்ஸ் உண்டு, அல்கஹால் டேக்ஸ் உண்டு. அப்போ செக்யூரிட்டி சோஷியல் டேக்ஸ் 20% நினைக்கிறேன், 18-20%. அதே மாதிரி நார்மல் டேக்ஸ் 20%, 40% அவங்க வேண்ட விலையிலேருந்து கூட்டுவாங்க. ப்ளஸ் அதுக்கான லாபம் ஒரு கடைகளில் ஒவ்வொரு மாதிரி 35% வைக்கிறாங்க, 15% வைக்கிறாங்க, தங்களுக்கு ஏற்ற மாதிரி லாபம். அப்போ அப்படி வைக்கலாம். விலை கூடுக்கிறது 40, 55ன்னு சொன்னால் ₹10 வேண்ட ஒரு அட்கோல்னு சொன்னீங்கன்னா ₹15 தான் விற்பாங்க. அப்போ அப்படி தான் வரும். அப்படி தான் விலைகள் கூடுகின்றன. ஆனால் இந்த ஏற்கனவே நான் சொன்ன இந்த ரெட்புல் கேப்புச்சினோவில் இந்த விலை விற்கிறது எனக்கு தெரியலை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் அளவுக்கு அதிகமான சகோதரர்கள் இந்த போட்டித்தன்மை. அக்கா கடை எடுத்துகிட்டா நான் எடுக்கணும், அண்ணா கடை எடுத்துகிட்டா நான் கடை எடுக்கணும், மாமன் கடை எடுத்துகிட்டா நான் எடுக்கணும், மச்சான் கடை எடுத்துகிட்டா நான் எடுக்கணும், ஒரு கடை எடுத்துகிட்டா 2வது கடை எடுக்கணும். அப்போ போட்டித்தன்மையில் கடைகளை எடுக்கின்ற பொழுது அவ்வளவு பணம் இருக்கா இப்படின்னு சொன்னால், நான் அண்மையிலே ஒரு வீடியோவில் பயந்துருந்தேன். இப்போ எங்களுடைய இந்த தமிழ் கடைகளில் அவ்வளவுக்கு வியாபாரம் இல்லை. அது எப்படி அவர்கள் வியாபாரம் இருக்குன்னு கணக்கு காட்டுறாங்கன்னு தெரியல. அதாவது இந்த கடைகள் விற்கின்ற தமிழாக்களும் இந்த பிலான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலானில் லாபம் இருக்குன்னு சொல்லி, அதாவது வருமான வரவு செலவு கணக்கெடுத்தில் லாபம் இருக்குன்னு சொல்லி கணக்கை காட்டி கடைகளை விற்றுடுவாங்க. ஒரு நாளைக்கு சில கடைகளில் உண்மையாக வியாபாரம் கூட நடக்கும், அதுவும் இருக்கிறது. வியாபாரம் நடக்காத கடைகளை வியாபாரம் நடக்குன்னு சொல்லி பேக்காடி விற்கிறவர்கள், ஏமாற்றி விற்கிறவர்களும் ஒரு சாரார் இருக்கிறாங்க. இப்போ இப்படி எல்லாம் செய்யல ஒரு கடையை எடுத்தவன் தான் போட்ட முதலுக்கு
முதல்ல பிடிக்கணும். வேளாண் சம்பளம் இருக்கிறது, கடையின் வாடகை இருக்கிறது, மற்றது பொருளினுடைய பழுதாகிற பொருளினுடைய இழப்பு இருக்கிறது, வேறு என்ன கொந்தாவல் அக்கௌண்டோட காசு இருக்கும், வருஷம் கட்டுற டேக்ஸ் வரும். அதை விட வெளியில் மாநகர சபையினுடைய பில்லுகள் வரும், டெலிஃபோன், கரண்ட் பில், அப்படியே ஒவ்வொன்றாக வரும். அங்கே இருக்கிற ஃப்ரீகோனுடைய மெயின்டைனிங் இதுகள் எல்லாமே வரைக்கும் இந்த பில்லுகளையும் வந்து இந்த பொருட்களில் தான் ஒரு குறிப்பிட்ட தமிழ் முதலாளி வந்து கொண்டு வந்து போட வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறார். வேறு வழி இல்லை. என்ன சொன்னால் அவர் கையால் முதல்ல போட்டு கடையத்து வாங்கி போட்டு இதற்கான செலவுகளை வீட்டிலேருந்து கொண்டு வந்து வட்டி காசு வாங்கி வந்து போடல. அப்போ பொருட்களில் தான் அந்த விலைகளை கூட்டி என்னவோ செஞ்சு கடையை ஓடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை விட ஒரு அளவான 100 மீட்டர் சதுர அடி கொண்ட கடைன்னு சொன்னால் இத்தனை வேலைக்காரர்ன்றிருக்கு, 3-4 வேலைக்காரர் இருப்பாங்க, வேலைக்காரர் சுற்றுவாங்க, வேலைக்காரர் களவெடுப்பாங்க. இப்போ இதுகள் எல்லாத்தையுமே வந்து பொருட்களில் தான் அந்த முதலாளி விலையை நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதுகள் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு முதலாளிகளும் அளவுக்கு அதிகமாக விலை வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லா கடைகள்லையும் இல்லை. ஒரு சில முதலாளிகள் லாபத்தில் ஓடுற கடைக்கும் விலைகளில் கூட வைக்கிறாங்க. அது நீங்கள் இப்போ சில நேரங்களில் பில்லுகளில் தெரியாமல் அடித்து விடுவாங்க. அந்த டெக்னிக்கும் நான் சொல்லி தரலாமா எனக்கு தெரியல, நான் தெரிஞ்ச சொல்லித்தரேன். ஒரு கடையில் நான் வந்து சாமான் வாங்குகின்ற பொழுது நான் வாங்கிய சாமான பொருட்களோட விலைகளை பார்த்தா பொழுது அந்த கடை தமிழ் கடையில் வந்து 10 யூரோ வந்து கூட பில் அடிபட்டிருக்கு. 10 யூரோ எதுக்காக பில் கூட அடிபட்டிருக்குன்னு சொல்லி கேட்ட பொழுது இல்லை நான் தெரியாமல் அடிபட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே வந்து நான் இது சம்மந்தமாக தமிழ் கடைகளில் வேலை செய்கிற சகோதரர்களோடு கதைக்கின்ற பொழுது இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு சாமான் வாங்குகின்ற ஒரு நபராக இருந்தால் 1 ரூபா கூட அடித்து விட்றது, இல்லை ஒரு 100 யூரோவுக்கு சாமான் வேண்டுகின்ற ஒரு நபராக இருந்தால் 10 ரூபாவை கூட அடித்து விட்டுறது. மரக்கறிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுவோம் ஒரு விலை 5 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லி அடிக்கிறது. முன்னுக்கு விலையோட்டி இருப்பாங்க. வேண்டி கேக்கில் வந்து மிஷினில் வந்து உங்களோட பக்கம் முதல்ல அந்த விற்கிறாண்ட பக்கம் தான் வந்து மிஷின் இருக்கும். அதில் வந்து நீங்கள் 5 ரூபா 50 போட்டுக்கிற பொருளை வந்து 6 ரூபா 50 அடித்து அது தெரிய போகுது. அங்கே கிளியன்ஸ் பார்க்கின்ற பொழுது அந்த விலை மட்டும்தான் தெரியும். இப்படி டெக்னிக்கலாக உழைக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதனால் நீங்கள் கடைசியில் பில்லை பார்க்கின்ற பொழுது பில்லினுடைய அளவு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் காரணங்கள். மற்றபடி இப்போ ஒரு சிலர் வந்து தமிழ் கடைகள் அப்படின்ற போது அந்த முதலாளி நிர்ணயிக்கிறது தான் விலை. அவர் என்ன விலை சொல்கிறாரோ அந்த விலை தான் பொருட்கள் விற்கப்படும். நீங்கள் விருப்பம் வாங்கலாம், விருப்பம் அடி போகலாம். யாரும் வெத்தில் வச்சு எந்த ஒரு தமிழ் முதலாளியும் அழைக்கிறதில்ல, வாங்க எங்கள் கடையில் சாமான் வாங்குங்கன்னு சொல்லி யாருமே வெத்தில் வச்சு யாரையும் அழைக்கிறதில்ல. அதனால் அவங்க நிர்ணயிக்கிற விலைக்கு நீங்கள் விருப்பம் பொருள் வாங்கலாம், விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போகாமல் விடலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் அது அந்த முதலாளியினுடைய உரிமை. தன்னுடைய கடையினுடைய தான் விற்கின்ற பொருட்களை தான் விலை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் திட்டுவாங்க நிறைய தமிழ் முதலாளிகளை, இவ்வளவு கொள்ள லாபம் வைக்கிறாங்க, இவ்வளோ விலை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதில் வேலைக்கார விடுற தவறுகளால் நிறைய பொருட்கள் குப்பையில் போகும். அப்போ அந்த காசு எல்லாம் இதில் தான் எடுக்கணும். மரக்கறின்னு சொன்னால் மரக்கறியில் அரவாசி மரக்கறி வேண்டி வைக்கின்ற போது அரவாசி மரக்கறி இந்த பக்கம் எல்லாமே வந்து பழுதாகிடும். அப்போ பழுதாகின மரக்கறியினுடைய விலை காசை எங்கே ஓட்ட முதலாளி எடுக்கணும், இருக்கிறதுல விலையை வச்சு தான் அந்த முதலாளி எடுக்கணும். இப்போ மீன் ஐட்டங்கள் விற்கிற கடைகள்னு சொன்னால், இறைச்சி விற்கிற கடைகள்னு சொன்னால் 3 நாட்கள் அல்ல 5 நாட்கள்லாம் திறந்து வச்சிருக்கலாம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த இறைச்சி எவ்வளோ வந்து பழுதாகிடும். அப்போ அந்த காசை எங்கே எடுக்கணும் சொன்னால் இதுக்குள்ள தான் விலை நிர்ணயிக்கணும். முதல்ல நீங்கள் வேண்டுகின்ற பொழுது அதை எப்படியாவது விலையை கூட வச்சு தான் விற்கணும், வேறு வழி இல்லை. அப்போ இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இது தமிழ் முதலாளிகள் மீது நாங்கள் குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய சூழ்நிலை அந்த விலையை நிர்ணயிக்கிறது. ஆனால் நீண்ட காலமாக கடை வச்சிருக்கிறவர்களும் கொள்ளலாமா விற்கிறார்கள் அப்படின்ற பொழுது அது கொஞ்சம் வேதனைக்க உரிய விஷயம். ஒரு சில முதலாளிகள் சாமான்களை வந்து இப்போ எங்களோட தமிழ் டிப்போக்கள் இருக்குது, அங்கே வாங்காமல் கொஞ்சம் விலை கூடி மெட்ரோ கடைகளில் போய் வேண்டி விற்கின்ற பொழுது அதுக்கான விலை நிர்ணயம், தரமான பொருட்களை விற்றாலும் அதுக்கான ஒரு விலை வந்து வரும். சில பேர் வந்து இப்போ கெனிக்கனை வைப்போமே, கெனிக்கனை வந்து இங்கே கொலோன்லேருந்து கொண்டு வாராக்கள் வேண்டுவாங்க, அது கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். அதே வந்து நீங்கள் மெட்ரோ கடையில் வந்து எடுத்து விற்கிறேன்னு சொன்னால் விலை கூடவாக இருக்கும்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதித்து செய்கின்ற ஒரு முதலாளியாக இருந்தால் அவர் வந்து வேறு நாடுகள்லேருந்து வரதை வந்து வேண்ட மாட்டார். மெட்ரோ கடையில் போயிட்டு இங்கத்தைய நாடு ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய ஆல்கஹால் அதில் வாங்குகின்ற போது அதனுடைய விலை கொஞ்சம் கூடவாக தான் இருக்கும். அது வந்து வியாபாரிகளுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் வந்து முதலாளிகள் மீது முற்றுமுழுதாக குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஓரளவுக்கு சின்ன லாபமாக இருந்தாலும் மனச்சாட்சிப்படி சில முதலாளிகள் நடக்கத்தான் வேணும். அதை தாண்டி சில நடக்கணும்னு சொல்லி சொன்னால் இனி அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட பிரச்சனை.
இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, அண்ணா எல்லோரும் தமிழ் கடைகளை விலை கூடாண்டு. அதனால் இதுக்கான காரணங்கள் இவைகள் தான். என்ன சொன்னால் அவங்கள தமிழ்நாடு மேலே நாங்கள் முற்றுமுழுதாக அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்களோட சூழ்நிலை, அதை விட இப்போ இருக்கின்ற கவர்மெண்ட்டுடைய டேக்ஸுகளிலிருந்து கண்ட்ரோல்லேருந்து எல்லாத்தையும் அவங்களும் பார்க்கணும். அப்போ அதன் அடிப்படையில் தான் அவங்க அந்த விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற முதலாளிகள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். தவறாக இருந்தால் சுட்டி காட்டுங்க. நன்றி.